12,500 கோடி மதிப்புள்ள ஐபிஓவை ஜூன் 25ஆம் தேதி HDB ஃபினான்சியல் சர்வீசஸ் லிமிடெட் தொடங்குகிறது. HDB ஃபினான்சியல் சர்வீசஸ் லிமிடெட் அதன் ஆரம்ப பொது பங்கு வெளியீட்டுடன் தொடர்புடைய ஏலம் சலுகையை ஜூன் 25ஆம் தேதி தொடங்குகிறது. சலுகையின் விலை வரம்பு ஒரு ஈக்விட்டி பங்கின் விலை ரூ.700 முதல் ரூ.740 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 12,500 கோடி வரை முகமதிப்புள்ள பங்குகளின் மொத்த சலுகை அளவு 2,500 கோடி வரை புதிய பங்கு வெளியீடு மற்றும் 10,000 கோடி வரை பங்குகளின் விற்பனைக்கான ஆஃபர் ஆகியவற்றை உள்ளடக்கியது. புதிய வெளியீட்டிலிருந்து கிடைக்கும் நிகர வருமானத்தை நிறுவனத்தின் எதிர்கால மூலதன தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நிறுவனத்தின் அடுக்கு 1 மூலதன தளத்தை அதிகரிப்பதற்காக பயன்படுத்த நிறுவனம் முன்மொழிகிறது. இதில் நிறுவனத்தின் எந்த ஒரு வணிக பிரிவுகளின் கீழ், அதாவது நிறுவன கடன், சொத்து நிதி மற்றும் நுகர்வோர் நிதி ஆகியவற்றின் கீழ் எதிர்கால கடன்களும் அடங்கும். மேலும் புதிய வெளியீட்டிலிருந்து கிடைக்கும் வருமானத்தில் ஒரு பகுதி சலுகை செலவுகளை சந்திக்க பயன்படுத்தப்படும். பங்கு மூலதனத்தை விற்பனை செய்வதற்கான சலுகையில் HDFC வங்கி லிமிடெட் 10,000 கோடி வரை திரட்டுகிறது. குஜராத், தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி அகமதாபாத்தில் உள்ள நிறுவன பதிவாளரிடம் தாக்கல் செய்யப்பட்ட ஜூன் 19, 2025 தேதியிட்ட நிறுவனத்தின் ரெட் ஹெரிங் பிராஸ்பெக்டஸ் மூலம் ஈக்விட்டி பங்குகள் வழங்கப்படும். இந்த ஈக்விட்டி பங்குகள் BSE லிமிடெட் மற்றும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் ஆகிய பங்கு சந்தைகளிலும் BSE உடன் இணைந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுகள் பட்டியலிடப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ளது. சலுகையின் நோக்கங்களுக்காக NSE என்பது நியமிக்கப்பட்ட பங்கு சந்தையாகும் என்று தெரிவித்துள்ளனர். Afternoon, we are from HDB Financial Services and we have launched an IPO, 12,500 crores, of which 10,000 crores is offer for sale and 2,500 of primary. The issue opens June 25, Wednesday, and closes June 27 on Friday. The portion are as determined by the regulations, so 50% QIB, 35% for retail and 15% for HNI.